இந்த மழைக்கு நல்ல சூடா சாப்பிடணும் போல இருக்கா? சுட சுட சுவையான எக் பப்ஸ். அதுவும் வீட்லயே செய்றோம். ஓவன் எதுவும் இல்லாமலே. செய்யறது ரொம்பவே சிம்பிள்ங்க. ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். முதல்ல எக் பப் செய்யறதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி உப்பு சேர்த்துட்டு அதுல முட்டையை போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா முட்டை வெந்துடும். இப்ப அதை தோல் உரிச்சு எடுத்து ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டு இருக்கேன். அதாவது 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு அதிலே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்ப அந்த மாவு மேல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இப்ப இதை தட்டு போட்டு மூடி ஒரு 1 மணி நேரத்துக்கு வச்சிடுங்க. மாவு நல்லா ஊறி வரட்டும். அது உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீட்டா அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு. இப்ப நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல ஒரு 1 மினிட்டுக்கு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி மசாலா பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப மாவு ஓபன் பண்ணி பாக்குறேன். மாவு பாருங்க எந்த அளவுக்கு ஊறி எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. இப்ப இந்த மாவை 4 பகுதியா நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன். ஈவினிங் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப நான் ஒரு பகுதி மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு லேசா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மைதா மாவு மேல எண்ணெய் நல்லா தடவி விட்டுடுங்க. அது மேல இந்த மாதிரி மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இப்ப நம்ம அடுத்த லேயரான மாவு வைக்கலாம். திரும்பி இதே ப்ராசஸ் ஒரு முறையும் பண்ணணும். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு மாவு தடவி விட்டுடுங்க. இப்ப இது மேல இன்னொரு லேயர் வச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச 4 சப்பாத்தி மாவையும் ஒண்ணு மேல ஒண்ணு வைங்க. இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்றோம்னா நம்ம பப்ஸ்ல நல்ல லேயரா வரதுக்காக பண்றோம். இந்த மாதிரி நல்லா இது மாதிரி தடவி விட்டுட்டு இன்னொரு லேயரையும் வச்சுட்டு எல்லாத்தையும் சமமா இழுத்து விடுங்க. மாவு இந்த மாதிரி இழுத்து விடும் போது நல்லா நீளும். இப்ப பாருங்க மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்க்கு கைகளாலேயே நல்லா தட்டி கொடுத்துருங்க. இப்ப இதை நம்ம 4 பகுதியா கட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு மாவுல இப்ப 4 பப்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்ப இதுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சிடுங்க. இப்ப இன்னொரு கப்ல கொஞ்சமா மைதா மாவை எடுத்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னா நம்ம இந்த பேஸ்ட் மாதிரி சுத்தி ஒட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இந்த ஒரு பகுதி மாவை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கைகளால தட்டி விட்டுடுங்க. இப்ப நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை இதுல வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி எண்ணெயை தடவி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை சென்டரா வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து வச்சிடுங்க. இப்ப மைதா பேஸ்ட 4 பக்கமும் நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு பக்கமா எடுத்து இந்த முட்டை மேல வச்சு நல்லா சீல் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாம் வெளியில வராத அளவுக்கு நல்லா சீல் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி நம்ம 4 ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். அதனால எண்ணெய் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இப்ப ஒரே ஒரு முட்டைய நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா இப்ப நம்ம செஞ்சு வச்ச பப்ஸ் மேல இது நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்ப இந்த மாதிரி பிரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்ப இது ஒண்ணா சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே மெதுவா திருப்பி விடுங்க. அடுத்த பக்கமும் நல்லா வெந்து நல்ல பிரவுன் கலர்ல வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குன்ட்டு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. இது சாப்பிடறதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நம்ம கடைகளை வாங்குற பப்ஸ் மாதிரியே இருக்கும். நல்ல காரசாரமா சுட சுட கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எத்தனை வேணா சாப்பிடுவாங்க. நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வீட்லயே சூப்பரா நம்ம பப்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதை கண்டிப்பா நீங்க உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.